ஆசை கிளம்புறதுக்குள்ள ஆகாரமே கிடையாது. இந்த ஆசை ஏன் கிளம்புறது? இந்த காமக்ரோதம் வர்றதுக்கு நம்முடைய ஆகாரம் தான் காரணம். சுவாமி கண்கள்லேருந்து தாரதாரையா கண்ணீர். சீதையே வந்தா மாதிரி நினைச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டார். எனக்கு உயிரை கொடுத்தேடா அனுமன்னு, உனக்கு நான் என்ன பதில் பண்ணுவேன்? ராமர் பகவான் ஹனுமார் ராமபக்தாள்ள சக்கரவர்த்தி. ஆனா ராமாவதாரம் தொடக்கூடாது. அந்த ரிஷிகள்லாம் மரக்கட்ட மாதிரி இருக்கு உடம்பு, காய்கனிகளை தின்னு. இங்க ஆசை கிளம்புறதுக்குள்ள ஆகாரமே கிடையாது. இந்த ஆசை ஏன் கிளம்புறது? அதுக்குள்ள ஆகாரத்தை போடுறோம். வண்டி கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் விடுற மாதிரி இந்த காமக்ரோதம் வர்றதுக்கு நம்முடைய ஆகாரம் தான் காரணம். இவாள்லாம் ஆகாரமே கிடையாது, காத்தையே சாப்பிட்றா, காஞ்ச சரக சாப்பிட்றா, காஞ்ச புல்ல திங்குறா, மனசு கட்டையா கிடக்கு. அங்க காம விகாரத்துக்கு வேலையே கிடையாது. அந்த ராமரை பார்த்த உடனே சொக்கி போய் ஏங்கி பார்க்கிறாளாம். அவர் தொடமாட்டேன்னு விட்டாரா? கிருஷ்ணாவதாரன் கையை காமிச்சு விட்டார். இந்த ரிஷிகள்லாம் வெச்சகன் வாங்காம இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்க முடியலையேன்னு ஏங்கினா, இதனாலதான் சொல்ற கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரையும் மயக்கினது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இங்க மயக்கிற மாதிரி ஸ்வரூபம். சந்தன சர்ச்சித நீலகலேபர பீத வசன வனமாலி. யார் மயக்க மாட்டா? கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வட்சஸ்தலே கௌஸ்துபம். மயக்கர ரூபம் கிருஷ்ணாவதாரம். மயங்கர ஸ்திரீகள் கோபிகைகள். அது ஆச்சரியம் இல்லை. ராமாவதாரத்தில் ஒரு திருவாபரணம் கிடையாது. அங்க இருத்த மாதிரி நிற்கிற ரிஷிகளும் நெஞ்சில பஞ்ச வச்சு தொடச்சிருக்கு. காமக்ரோதமே கிடையாது. அதெல்லாம் செத்து போச்சு. அவருக்கு உணர்வே செத்து போயிடுது. அப்படி உள்ள ரிஷிகள் இந்த ராமரை பார்த்த உடனே ஆலிங்கனம்னு ஆசைப்பட்டு ஏங்கி நின்னா பாருங்க. அதனால தான் சொல்றா, பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். புருஷாளுடைய சித்தத்தை கூட மயக்கிறவனா ராமர். ஆலிங்கனம் எடுக்கணும்னு ரிஷிகள் கேட்டா தொடமாட்டேன்னுட்டார். ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு போய் மோதிரத்தை கொடுத்து விட்டு சீதாதேவிட்டே இந்த சூடாமணியை தலையில் வச்சுக்கிற ராக்கோடி அதை வாங்கின்னு வந்து சுவாமிகிட்ட கொடுத்தார். சுவாமி கண்கள்லேருந்து தாரதாரையா கண்ணீர். சீதையே வந்தா மாதிரி நினைச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஒரே வானர சைன்யம், சுக்ரீவன் இருக்கா, ஒரே வானர சைன்யம். அந்த நேரத்தில் ஆஞ்சநேய சுவாமி பக்கத்தில் கூனின்னு நிற்கிறார். சொன்னார் ஆஞ்சநேய சுவாமி பார்த்து, அப்பா இங்க சூரிய வம்சத்தினுடைய மானத்தை காப்பாத்து, எனக்கு உயிரை கொடுத்தேடா அனுமன்னு, உனக்கு நான் என்ன பதில் பண்ணுவேன்? உடனே ஆஞ்சநேய சுவாமி கையை கூப்பிண்டு, நான் சின்ன காரியம் பண்ணினேன், இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன். சின்ன காரியமா? சமுத்திரத்தை தாண்டி இருக்க, இது ஒரு பெரிய காரியமா? நானே தாண்ட ஜாதி தானேன்னார் அவர். நான் வானரன், தாண்ட ஜாதி, கொஞ்சம் தூரம் கூட தாண்டி இருக்கேன், அவ்வளவுதான். இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கும், இந்த கிளைக்கு அந்த கிளைக்கு தாண்ட ஜாதி தானே, இதுக்கு போய் இவ்வளவு பெருமையான்னார். அவ்வளவு வினயமா சொல்ற. சுவாமியோ, எங்க சூரிய வம்சத்தினுடைய கியாதியை நீ தாண்டா ஸ்தாபிச்ச, இப்படி எனக்கு உயிர் கொடுக்கறது போல சீதா லாபத்தை சொன்னீங்க, நான் உனக்கு என்னடா பதில் பண்ண முடியும்? பார்க்கிறார், ஒண்ணும் இல்லை. இருந்த மோதிரத்தையும் கொடுத்துட்டா சீதைட்ட, பாதுகையும் பரதன்ட்ட கொடுத்தாச்சு. ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு பார்த்தாரா? யாரும் எதிர்பார்க்கல. ஆஞ்சநேய சுவாமி கையை கூப்பிண்டே இருக்காரோன்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பட்டுண்டு இந்த ராமர் ஆஞ்சநேய சுவாமி கிட்டக்கு போய் அவரை எரிக்கி கட்டினுட்டாராம். எப்பேற்பட்டவர்? ரிஷிகள் கேட்டு ஏமாந்த ராமர். தபஸ் பண்ற ரிஷிகள், அதிகார சம்பத்து உள்ளவர்கள், காமக்ரோதத்தை ஜெயிச்சவர்கள், தபஸ்விகள், பிரம்மனிஷ்டர்கள், நல்ல ஃபுல் குவாலிஃபைடு அத்தனை பேரும். அவ கேட்டபோது தொடக்கூடாதுன்னு ராமர், ஏஷ சர்வஸ்வபூதோமே பரிஷ், என்னோட சொத்து இதாண்டாங்கிறார். நான் உன்னோட சொத்து, நான் என்னையே கொடுத்தேன்னு கட்டிண்டாராம். அப்படி கட்டிண்டாதான் அந்த ஆலிங்கனத்துக்கு வேல்யூ.
ஆலிங்கனத்தினுடைய வேல்யூங்கிறது என்ன? இதான் ஆலிங்கனத்தோட வேல்யூ. இந்த ஆலிங்கனம் ஹனுமாரை எப்படி ராமர் கட்டிண்டாரோ, அப்ப ராமர் பகவான், ஹனுமார் ராமபக்தாள்ள சக்கரவர்த்தி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.